திராவிட மாடல் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க சில பேர். இது தாண்டா திராவிட மாடல். இப்போ போய் புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்குது. ஆனால் ஆணையத்தினுடைய தலைவர் சொன்னார், நான் அரசியல் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்குது. நாம் தேர்ந்தெடுக்கிற சொற்களை நாம் எந்த அரசியல் பேசுகிறோங்கிறது நமக்கு புரியாட்டாலும் மக்களுக்கு புரியும். நல்லா இப்போ எந்த நோக்கத்துக்காக உழைக்கிறோன்னு அதை வெளிப்படுத்தும். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சார்பு அணிகள், அந்த அணிகளில் இந்த சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவும் ஒன்று. எத்தனையோ அமைப்புகள் உண்டு. திமுகவில் துணை சார்பு மன்றங்களாக, துணை அமைப்புகளாக இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பிரிவு. ஒன்று நல்லா கவனிக்கணும். நீங்கள் இந்த அணிக்கு சிறுபான்மையினர் பிரிவுன்னு பெயர் வைக்காம சிறுபான்மையினர் உரிமை பிரிவுன்னு பேர் வச்சிருக்கிறோம். அதான் முக்கியம். இல்லை, இதுல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சிறுபான்மை மக்கள் மீதான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அக்கறையும் அரவணைப்பையும் எல்லோரும் நீங்கள் உணரலாம். சிறுபான்மை மக்களுக்கு துரோகங்களை செய்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக சிறுபான்மையுடைய நண்பர்களைப் போல நடிக்கிறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பேரை சொல்லிடலாம் அடையாளம் படுத்த விரும்பலை. இப்படி அடையாளப்படுத்தி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமும் இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகத்தை வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பெரும்பான்மையில் சொற்பமான சிலர் விதைக்கக்கூடிய வெறுப்பு அரசியலுக்கு அஞ்சக்கூடாது. மதச்சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தையும் விரும்புகிற மக்கள் எல்லோரும் சகோதர உணர்வோடு உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சிறுபான்மை நலனில் உண்மையான அக்கறை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். இங்கே நம்முடைய ஆணையர் தலைவர் அவர்கள் பேசுகிற போது அழகாக குறிப்பிட்டு சொன்னார்கள். நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் சிறுபான்மையினர் நல ஆணையம், சிறுபான்மையினர் நலக்குழு, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், சிறுபான்மையினர் நல இயக்கம், சிறுபான்மையினருடைய தமிழ்நாடு சிறுபான்மையினுடைய ஆணைய சட்டம், இப்படி எல்லாவற்றையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் சகோதர உணர்வின் ஒற்றுமையின் வெளிப்பாடாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடையில் போதகர்கள் 75 பேருக்கும் அருட் சகோதரிகள் 30 பேருக்கும் சிறப்பு செஞ்சுருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை பாருங்க, பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த விழாவை நடத்துவர் யாரு? நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். இதுதான் சமத்துவ விழா. இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க சில பேர். இது தாண்டா திராவிட மாடல். இப்போ போய் புரிஞ்சுக்கங்க. மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும். மனதால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் பண்பட்ட முன்னேறிய சமூகத்துக்கு அடையாளமாக விளங்கிட முடியும். அப்படிப்பட்ட சமூகம்தான் நம்முடைய தமிழ் சமூகமாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடித்தளம் போட்டது நம்முடைய திராவிட இயக்கம். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், எந்த மதமாக இருந்தாலும் அது அன்பை போதிக்கணும், சகோதரத்துவத்தை போதிக்கணும், வளர்க்கணும். சக மனிதர்கள் மீது பாகுபாடு காட்டுவதாக இருக்கக்கூடாது. இந்தியா என்ற பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய அழகிய நாட்டில் எல்லோரும் சமத்துவமாக ஒற்றுமையாக இருக்கணும். இதற்கு தடையாக மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களோட உணர்வுகளை தூண்டி பிடிவாத அரசியல் செய்கிறவங்களுக்கு தான் நாங்கள் எதிரிங்க. மற்றபடி வழிபாடும் இறைகளும் அவரவர் விருப்பம், அவருடைய உரிமை. நம்ம பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டி காட்டியதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.